ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சக்கரையும் சோட்டா வச்சு ஒரு ஸ்னேக் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஸ்னேக் வருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்னேக் எப்படி சொல்லலாம் வீடியோ கொடுத்து பார்க்கலாம். மணல் கொஞ்சம் தேவை, அப்புறம் அரைச்ச சர்க்கரை, அப்புறம் சோட்டா மாவு, பெட்ரோல், இது இருந்தாலே போதும். சூப்பராக ஸ்னேக் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் ஒன்று கொஞ்சம் தீய வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. 3 ஸ்பூன் அரைச்ச சர்க்கரை வந்து தேவைப்படும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இட்லி சோட்டா மாவு தான். நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா மாவுக்கு, அந்த சோட்டா மாவு தான். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுவிடுங்க. 3 ஸ்பூன் சர்க்கரைக்கு 2 ஸ்பூன் சோட்டா மாவு தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சுருங்க. அதில் மணல் கொஞ்சம் இதே போல் கொட்டிவிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சுற்றி பெட்ரோல் வந்து ஊற்றிடுங்க. பெட்ரோல் இல்லைன்னா கிருஷ்ணாவில் ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பவுட்ரை கரெக்டாக இதில் வந்து கொட்டிவிடுங்க. சென்டரில் கொட்டிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோலை விட்டுடுங்க. இதே போல் பெட்ரோலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பற்ற வைங்க. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்னேக் வருதா இல்லைன்னு பார்ப்போம். பாருங்கள், பற்ற வச்சோடனே ஸ்னேக் வருது பாருங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் கலரில் வருது பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு. நம்ம எதுவுமே போடலை. சர்க்கரை, அரைச்ச சர்க்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சோட்டா மாவு, இது 2 தான் போட்டிருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்னேக் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். இதுக்கே கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். நீங்களும் அதே போல் கரெக்டாக அளவு பார்த்து போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கூட ஒர்க்கும் ஆகுது. சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு நம்ம பாமாத்திரை கொளுத்துவோம் பார்த்தீங்களா, அதே தான் இது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே இப்போ வந்து பாம்பு மேக் பண்ணியிருக்கோம். சின்ன பசங்க ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்னதாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட கொஞ்சம் அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பற்ற வச்சு பார்ப்போம் எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பெட்ரோல் ஊற்றிங்கன்னா ரொம்ப டக்குன்னு வரும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். அந்த அடியில் இருக்குது பார்த்திங்களா மிச்ச மாவெலாம், அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிங்கன்னா மொத்தமே இதே போல் எரிஞ்சு ஸ்னேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்மளோட ஸ்னேக்கு. சைடில் எரியாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து பெட்ரோல் காலி ஆச்சு. பெட்ரோல் விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து அது வந்து எரியும். நிஜமாலும் அதே மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா பாமாத்திரை கொளுத்துவோம் பார்த்திங்களா, சேம் அதே தான் இருக்குது. கையில் வந்து தொட்டு பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது, ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாம் இருக்கிற மாவு 5 ஸ்பூன் சக்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன் சோட்டா மாவு இருக்குது. இப்போ அதே போல் ஒரு பிளேட்டில் மணலை கொட்டிட்டு பெட்ரோலை ஊற்றிட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரையும் கொட்டிட்டு பற்ற வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸ்னேக் வந்து பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பெரிய ஸ்னேக் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுற்றி மொத்தமே ஒர்க் ஆகுது பாருங்கள். எல்லாமே பிளாக் கலரில் ஸ்னேக் மாதிரியே வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம தீபாவளிக்கு பாமாத்திரை வாங்குவோம் பார்த்திங்களா, சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். பாமாத்திரை கூட இதில் தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோட்டா மாவில் என்ன பவர் இருக்குன்னே தெரியல, இந்த அளவுக்கு வருது பாருங்கள். பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆச்சு பற்ற வச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு மலை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பற்ற வச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அணைஞ்சிச்சு. இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்மளோட ஸ்னேக். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் பார்த்தீங்கன்னா எரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து மாவு அப்படியே இருக்குது. ஃபுல்லாகவே பெட்ரோல் ஊற்றினா தான் நல்லா எரியும் பாருங்கள். கையில் தொட்டு பார்த்தாலும் அதே ஃபீல் தான் வருது. நம்ம பாமாத்திரை கொளுத்தும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாருங்கள், அடியில் அப்படியே ஒட்டின்னு இருக்குது பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பெட்ரோல் வந்து சரியாக படலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா மட்டமாக கொட்டிட்டு பற்ற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இல்லை பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. ஊற்றினாலும் இன்னும் பெருசாக வந்து பாம்பு வந்து நீட்டாக வந்து வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி ஊற்றுனதுனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்மளுக்கு. நீங்கள் வந்து பெட்ரோல் நிறையா ஊற்றுனீங்கன்னா பாம்பு வந்து பெருசாக வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சக்கரை சோட்டா வச்சு ஸ்னேக் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.